அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு மொழிக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்த ஒரு தியாகியோட வரலாற்று கதையை பத்தி பார்க்க போறோம். 1895 தமிழ்நாடு விருதுநகர் பக்கத்துல இருக்கக்கூடிய மண்மலை மேடு அப்படிங்கிற கிராமத்துல பிறந்தவர் தியாகி சங்கர்லிங்கனார். இவர் பல சுதந்திர போராட்டத்துல கலந்து கொண்டு சிறை சென்றிருக்கிறார். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா 1956 ஒரு 12 அம்ச கோரிக்கையை முன் வச்சு அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடங்குறார். அந்த 12 அம்சத்துல பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு, தொழிற்கல்வி, அரசியல்வாதி அவங்களுடைய ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது, முக்கியமா மொழிவாரி மாநிலம், இன்னும் அதிமுக்கியமா சொல்லணும் அப்படின்னா சென்னை மாகாணம் அப்படிங்கறத பேரை தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றணும் அப்படிங்கிற 12 அம்ச கோரிக்கையை முன்வைத்து அவர் தன்னுடைய உண்ணாவிரதத்தை 1956 ஜூலை மாதம் தொடங்குகிறார். அவரு அன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களான காமராஜர், அண்ணாதுரை, மாப்போ சிவஞானம் போன்றவர்கள் போய் சொல்லியும் கேட்காம தன்னுடைய உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருக்கிறார். 70 நாட்களுக்கு மேலாக அந்த உண்ணாவிரதம் தொடர்ந்ததால் அவருடைய உடல்நிலை மோசமடைந்து 1956 அக்டோபர் 13 அவர் தன்னுடைய உயிரை இழக்கிறார். அவர் செய்த தியாகத்தினால, அவர் வலியுறுத்தின அந்த கோரிக்கையினால 1968 டிசம்பர் மாதம் சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைக்கப்பட்டது. தமிழ் மொழி தன்னுடைய நிலத்துல தன்னை நிலைநாட்டிக் கொள்றதுக்கு இந்த மாதிரி பல தியாகிகள், நல்ல உள்ளவங்களோட உயிர்களை கொடுக்க வேண்டியதா இருந்திருக்கு. இதே மாதிரி மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டா ரீல்ஸ்களுக்கு ஸ்மார்ட் வே சுரேஷ் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.